ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, என்னை எப்படியாவது நீ தொட்டுட்டீனா உன் வாழ்க்கையில் உன்னை அதிர்ஷ்டசாலி ஆக்கிறணுன்ற அந்த உறுதியோடு தான் இந்த சாயப்பா இப்போ உன்னை பார்க்க வந்தேன். நம்பிக்கையோடு என்னை தொட்டு விட்டாய் அல்லவா? கண்டிப்பாக 10 மடங்கு பல மடங்கு அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுத்து என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் நீ தொட்டதெல்லாம் தொடங்கும்படியும் வெற்றி மிக பெரிய அளவில் உன்னை வந்து சேரும்படியும் நான் பார்த்துக்கிறேன். எல்லாருக்கும் கொடுத்ததை போல தான் நான் உனக்கும் 24 மணி நேரத்தை கொடுத்துருக்கேன். அந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீ வீணாக்காம உன்னுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு சிறப்பாக வாழ முயற்சி செய்யோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நல்லது நிச்சயம் நடக்கும். உன்னுடைய நல்ல எண்ணங்களையும் உன்னுடைய நேர்மறையான அதிர்வுகளையும் பார்த்துட்டு தான் இந்த சாயப்பா உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணும், அதிர்ஷ்டசாலியாக ஆக்கணும்னு ஓடி வந்திருக்கேன். நீ எப்போதும் உன் எண்ணங்களை மட்டும் அழகாக வச்சுக்கிட்டினா போதும். உன் உடல் தோற்றம் ஒல்லியாக இருக்கியா, குண்டாக இருக்கியா, வெள்ளையாக இருக்கியா, கருப்பாக இருக்கியான்றது எனக்கு அவசியமே இல்லை. மலரின் வாசனையை போல உன் உள்ளம் நல்ல எண்ணங்களால் நிரம்பி இருக்கும்போது கண்டிப்பாக உன்னை சுற்றி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த சாயப்பா நான் செய்வேன். நேர்மறையான உணர்வுகளோட இரையாற்றலும் பக்தியும் கொண்ட என் அன்பு பிள்ளையான உனக்காக அனைத்தையும் சிறப்பாக நல்லபடியாக நான் நடத்தி கொடுத்துட்றேன். மனிதர்கள்னாலே திடீர்னு தள்ளி தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, அப்புறம் திடீர்னு கோவப்பட்டு கீழே தூக்கி போட்டு காலில் மிதிப்பாங்க. புகழ்வதும் விரைவாக இகழ்வதும் மனிதர்கள் வாழ்க்கையில் இயல்பான ஒன்று. அதனால் அடுத்தவங்க உன்னை புகழ்ந்து சொன்னாலும் இகழ்ந்து பேசினாலும் நீ அவங்க வார்த்தைகளை கவனிக்க வேண்டாமே செல்லமே. உன் மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தினா போதும். இந்த சாயப்பா உன்னையும் உன் செயல்களையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். உன் வாழ்க்கையில் உன்னை பற்றி நீ யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே நம்ம யாரையாவது இழந்துடுவோமோன்னு நீயாகவே பயப்பட்டு உனக்கு மரியாதை இல்லாத இடத்துல, மதிப்பு இல்லாத இடத்துல அவர்களை தேடி தேடி போய் பார்த்தீனா நீ அவர்களை இழப்பது மட்டுமல்ல, உனக்கும் மரியாதை இல்லாமல் போயிடும். கடைசியில் நீ உன்னையே இழந்து நிற்பாயல்லவா? அதனால் எந்த விஷயத்துக்காகவும் யாருக்காகவும் சரி உன் தன்மானத்தையும் உன் மரியாதையும் நீ விட்டு கொடுக்கக்கூடாது. இந்த சாயப்பாவை நம்பி வணங்க ஆரம்பித்த பிறகு உன் வாழ்க்கையில் வேதனைகளும் சோதனைகளும் அதிகமாக இருக்குன்னு நீ நினச்சாயல்லவா? எனக்கு நல்லா புரியுது. நிம்மதியே இல்லை சாயப்பா, கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் வந்து என் மனசில் அமைதியை நிலை குலைக்குது. நான் என்ன செய்யட்டும், என்ன பண்ணட்டும்னு என்னிடம் சொன்னாயல்லவா? உன் கர்ம வினைகளின் தாக்கம்தான் இப்படி உனக்குள்ள தவிப்பையும் துடிப்பையும் கொடுத்து உன்னை கஷ்டப்படுத்துது. ஆனால் எது உன்னை தடுத்தாலும், என்னை வழிபட விடாமல் உனக்குள்ள கோபத்தை உண்டாக்கினாலும் அத்தனையும் மீறி நீ மனசார என் மீது பக்தி செலுத்துறேன்னு எனக்கு தெரியும். அதனாலேயே உன் தலையெழுத்தை நான் மாற்றி காட்டுறேன். உன் தீய கர்ம வினைகள் அனைத்தையும் கடந்து உன் வாழ்க்கையில் ஏற்றம் வரும்படியும் மாற்றம் வரும்படியும் நீ ஜெயிக்கும்படியும் கூட இந்த சாயப்பா செய்கிறேன் செல்லமே. நீயாகவே உன் தலைவிதி உன் கர்மான்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காத. எது எப்படி இருந்தாலும் உன்னை காப்பாற்ற இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. இதுவரைக்கும் நீ கஷ்டப்பட்ட வேதனைப்பட்டினா அது உன் தீய கர்மாக்களின் விளைவு. இப்போது உன் நல்ல கர்மாக்கள் நல்வினைகளாக ஆரம்பமாக போகுது. நீ இழந்ததையும் நீ தொலைத்த விஷயங்களையும் இப்போது பெறப்போற. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து என் குழந்தையான உன்னை சிறப்பாக வளமாக வாழ வைக்க போகிறேன். இனிமே நீ ஒருபோதும் முகம் வாடி போகவோ சோர்ந்து போகவோ கூடாது. எப்போ பார்த்தாலும் நடந்து முடிஞ்ச விஷயங்களையும் நீ இழந்ததையும் கடந்த காலத்தையுமே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. இனிமே எப்போதும் நீ நேர்மறை சிந்தனைகளோட நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கோ. உன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய். அதன் மூலமாக உனக்கான நல்வழிகளும் வாய்ப்புகளும் தானாக உருவாகும். நீ சிறப்பான வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன் செல்லமே. நீ எப்போதும் தைரியமாக உற்சாகத்தோடு இரு. எதுவுமே நிலையில்லாத இந்த உலகத்தில் உன் துன்பங்களும் வேதனைகளும் மட்டும் நிரந்தரமாக தங்கிடாது. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மாறாததுனோ மாற்ற முடியாததுனோ எதுவுமே கிடையாது. அணுவின் அசைவும் கூட இந்த சாயப்பா உத்தரவினால் மட்டுமே நடக்குது. நான் நினச்சேனா உன் கவலைகள் அனைத்தையும் காற்றோடு காற்றாய் கரையச் செய்வேன்.
என்னை முழுவதுமாக சரணாகதி அடைஞ்சிட்டீனா உன் வாழ்க்கை மொத்தத்தையும் இந்த சாயப்பா ஏன் பொறுப்பில் எடுத்துக்கிறேன். உன் கண்ணுக்கு முன்னால் தெரிகிற விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடக்கிறதையும் நினச்சி நீ வேதனை கொள்ளாதே. முக்காலமும் உணர்ந்த இந்த சாயப்பா இனி வரும் காலத்தில் நீ கேட்டதை விட அனைத்தையும் மிகச் சிறப்பாக உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். உன் இக்கட்டான சூழ்நிலை வெகு சீக்கிரமாக மாறப்போகுது. இத்தனை நாளா நீ என்கிட்ட மனமுருகி செய்த அத்தனை பிரார்த்தனையும் இந்த சாயப்பா உனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்றேன். காற்று எப்படி மேகத்தை விளக்குதோ அதே போல் இந்த சாயப்பாவின் துணையோட உன் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை துன்பங்களும் விலகி போக போகுது. எல்லாமே சில காலம்தான் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அல்லவா. இதோ இப்போதே உன் கஷ்டங்களும் உன்னை விட்டு கடந்து போக போகுது. நீ தேவையில்லாமல் வீணாக கவலைப்பட்டு மனக்கலக்கம் அடைந்து உன் வாழ்க்கையை நரகமாக்கிக்காதே. இந்த சாயப்பா உன் சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்குறேன். வெகு நாட்களாக நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன் மனக்கவலையை போக்கி உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்க போகிறேன். உனக்கு இருக்கும் வேதனைகளையும் சோதனைகளையும் அகற்றி உன் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய தாங்க முடியாத துயரம் அனைத்தும் மறைந்து உனக்கு ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்க போகுது. உன்னை விலக்கி வச்சவங்களே உன் வீடு தேடி வந்து சமரசம் செய்யும் காலம் வரும். வாழ்க்கைனா இப்படியே இருந்திராது என் செல்லமே. பொறுத்தார் பூமி ஆழ்வான்னு சொல்கிறது போல உன் விடாமுயற்சியும் நம்பிக்கையும் பக்தியும் நிச்சயம் உன்னை சிறப்பாக வாழ வைக்கும். எந்த விஷயத்தை கேட்டு வெகு நாட்களாக காத்துக்கிட்டு இருக்கியோ அதை கூடிய சீக்கிரம் இந்த சாயப்பா உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். குழந்தை செல்வம் கேட்ட பிள்ளைகளுக்கு நானே வந்து மகனாக பிறப்பேன் என் செல்லமே. நீயும் உன் வீட்டில் என்னை வரவேற்க தயாராகு. ஏதாவது ஒரு ரூபத்தில் எப்படியாவது உன் வீட்டுக்குள்ளே வந்து குடியேறி உன் மனசில் இருக்கும் குழப்பங்கள் அனைத்தையும் விரட்டி அடித்து உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன். இத்தனை நாளாக வருத்தப்பட்டு வேதனையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு வேதனைகளும் சோதனைகளும் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன் என் செல்லமே. உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கைக்கு ஒளியூட்டி உனக்கு சரியான சந்தோஷங்களை உன் கைகளில் கொடுக்குறேன். நீயாகவே வாழ்க்கையை நினச்சி வெறுத்து போய் என்னடா இப்படி கஷ்டப்படுறமேனு தவிக்கிறதும் துடிக்கிறதும் எனக்கு புரியுது. உன் சூழ்நிலைகளை முழுவதுமாக உணர்ந்த இந்த சாயப்பா உன் வாழ்க்கை இப்படியே இருக்கும்படி விட்டுட மாட்டேன். கண்டிப்பாக அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக உன் கடமைகளை மட்டும் நீ செஞ்சினா போதும். நீ பயப்படுவது போலவும் கற்பனை செஞ்சு கவலைப்படுறது போலவும் உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. நீயாகவே வீணாக மனசை போட்டு குழப்பிக்காதே. சோர்வாக இல்லாமல் தைரியமாக உற்சாகத்தோடு இரு. உனக்கு வழித்துணையாக நான் இருக்கும்போது உன்னை யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது. உன் சோதனைகள் சாதனைகளாக மாறும். உன் துன்பங்கள் எல்லாம் இன்பங்களாக மாறும். இப்போது உனக்கான பொற்காலம் வரப்போகுது என் செல்லமே. உனக்கு சரியான நிரந்தர வருமானம் வரக்கூடிய நல்ல வேலையை இந்த சாயப்பா உன் கைகளை ஒப்படைக்கிறேன். நீ வெற்றி பெறுவதற்கான எல்லா வேலைகளையும் நான் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். நீயும் உன்னால் முடிஞ்ச முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாக நடந்து உன் வாழ்க்கையை சந்தோஷமானதாக மாற்றி காட்டுறேன். உன் கஷ்டமோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் அதை யார்கிட்ட சொல்லணுமோ அவங்கக்கிட்ட மட்டும் சொன்னினா போதும். எல்லாரிடமும் சொல்வதால் அவங்க உன்னை தப்பாக நினைக்கவும் தரம் தாழ்த்தி நினைக்கவும் வாய்ப்பு இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. அடுத்தவங்கக்கிட்ட போய் உன் கஷ்டத்தை சொன்னினா உன் பிரச்சனையை சொன்னினா அவர்கள் உன்னை தாழ்த்தி பேசுவார்கள்ன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கணும். இந்த சாயப்பா உனக்காக இருக்கும்போது உன் கஷ்டத்தை நீ எல்லாரிடமும் போய் சொல்லாதே. எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குவேன்னு என்னை நம்பி உன் வாழ்க்கையை என்கிட்ட ஒப்படைச்சிடு. எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். நீ நினைத்தபடி உன் வாழ்க்கையில் வசந்தம் வீசப்போகுது. உனக்கு நெருக்கமானவர்களோடும் உனக்கு பிடித்தவர்களோடும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது. இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் எல்லாருமே தானாக உன்னை தேடி வந்து தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும்படியும் இந்த சாயப்பா உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரப்போகிறேன். உன்னுடைய தீர்க்க முடியாத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத.
கூடிய சீக்கிரமே உன் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து உன் வாழ்க்கைக்கான ஒரு நல்ல முடிவை நான் கொடுக்குறேன். நீ எப்போதும் நல்ல வார்த்தைகளை பேசி பழகு. நீ பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மற்றவங்க வாழ்க்கையில் வரமாக இருக்கணுமே தவிர சாபமாக மாறிடக்கூடாது என் செல்லமே. உன்னால் முடிஞ்ச முயற்சிகளை நீ செய். மற்ற எல்லாத்தையும் இந்த சாயப்பா நான் முடிச்சிடுவேன்னு என் பொறுப்பில் நம்பிக்கையோடு விட்டுடு தங்கமே.